இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரகசியமா இயக்குவதற்கு உதவும் நியூக்ளியர் சப்மரின் பேசஸ டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எதற்காக இந்த நியூக்ளியர் சப்மரின் பேசஸ டெவலப் செய்யறாங்க? சமீப காலங்கள்ல இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. இந்தியா எதற்காக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அதிக எண்ணிக்கையில இந்திய கடற்படையில இணைக்கிறாங்க? இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்க? இந்தியா கட்டி வரும் நியூக்ளியர் சப்மரின் பேஸோட முக்கியத்துவம் என்ன? இந்தியாவின் நியூக்ளியர் பவர்ட் சப்மரின்களை இயக்குறதுல புதிதாக உருவாக்கப்படும் நியூக்ளியர் சப்மரின் பேஸ் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில வருடங்களா இந்தியா தன்னுடைய கடற்படைய தொடர்ந்து நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையில இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல அதிகரிப்பதற்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமா சொல்லப்படுவது நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய கடற்படைய நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுக்கும் இந்தியா பதில் நகர்வு செய்ய வேண்டிய நிலையில இருக்குது. இப்போ பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய கடற்படைய 50 போர்க்கப்பல்கள் கொண்ட ஒரு கடற்படையா உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்கி இருந்தாலும் தன்னுடைய கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு தொடர்ந்து வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீனா பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை பெருமளவுல கட்டி கொடுக்கறாங்க. இதுல இருந்து பாகிஸ்தான் கடற்படைய வலிமைப்படுத்துவதற்கு சீனா தான் செலவு செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்தும் போர்க்கப்பல்களை வாங்குறாங்க. பாகிஸ்தான் ஒரு 50 போர்க்கப்பல்கள் கொண்ட ஒரு வலிமையான கடற்படையா உருவெடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அரேபியன் சி பகுதியில வரும் காலத்துல பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்போதைய நிலையில உலகின் மிகப்பெரிய கடற்படை சீன கடற்படை தான். சீனா தன்னுடைய கடற்படையில இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த வருடத்துல மட்டும் சீனா 5 நீர்மூழ்கி கப்பல்களை தங்கள் கடற்படையில இணைக்க போறாங்க. ஏற்கனவே சீனாவிடம் 60 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்த 5 கப்பல்கள் சீன கடற்படையில இணைக்கப்பட்டால் 65 நீர்மூழ்கி கப்பல்கள் சீனா வச்சிருப்பாங்க. இந்த 65 நீர்மூழ்கி கப்பல்ல 6 பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின்கள் மற்றும் 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரின்களை சீனா வச்சிருக்காங்க. மீதமுள்ள 48 சப்மரின்கள்ல 21 சப்மரின்கள் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்டது. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள்னால சாதாரண டீசல் எலக்ட்ரிக் சப்மரின்களை விட அதிக நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்கள் கடற்படைய நவீனப்படுத்துவதை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில பிரச்சனை கொடுப்பதற்கு தான் இது போன்ற வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு இந்தியா சந்தேகப்படுறாங்க. இதன் காரணமாக இந்தியாவும் தன்னுடைய கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு பல வேலைகளை தொடங்கி இருக்காங்க. சமீபத்துல பிரான்சிடமிருந்து 3 சப்மரீன்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவடையும் தருவாயில இருக்கு. 2025 வருடத்தோட முதல் பாதியில பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைய 175 போர்க்கப்பல்கள் கொண்ட ஒரு கடற்படையா மாற்றுவதற்கான வேலைகள்ல இந்தியா ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய கடல் யுத்தம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. அவங்களோட கணிப்பை உறுதி செய்யும் வகையில சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்கள் கடற்படைய நவீனப்படுத்துறாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு கடல் யுத்தத்தை சந்திக்க நேரலாம். இந்த விஷயத்தை எதிர்கொள்வதற்காக தான் இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை நவீனப்படுத்துறாங்க. குறிப்பா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நமது படையில் இணைப்பதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. தற்போது இந்தியாவிடம் INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட்
அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுல INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்கள் 6000 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள். சமீபத்துல இந்தியா 3500 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்துதான் சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைலை சோதனை செய்தது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த வருடம் INS அரிதாமன் அப்படிங்கிற இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த வருடத்தோட அக்டோபர் மாதத்துல S4 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை இந்தியா லான்ச் செஞ்சாங்க. இந்த சப்மரீன் தற்போது சி ட்ரையல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் 2025 வருடத்தோட இறுதியில இந்திய கடற்படையில இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தற்போது இந்திய கடற்படையில நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் பிரத்யேகமா சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். ஆனா எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று போர்க்கப்பல்களை தாக்குவது, எதிரி விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பது, எதிரிகளோட துறைமுகங்களை தாக்கி அழிப்பது போன்ற வேலைகளை செய்வதற்கு இந்தியாவுக்கு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் தேவைப்படுது. இந்த சப்மரீன்களை உருவாக்குவதற்கு சமீபத்துல பாரத பிரதமர் தலைமையில் நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் செலவுல 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் 9800 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்கிறதுக்கு 190 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல இருந்து வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோஸ், நிர்பய் क्रूज मिसाइल, ब्रह्मोस सुपरसोनिक क्रूज मिसाइल, ब्रह्मोस 2 ஹைப்பர்சானிக் மிசைல் போன்ற பல ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்தியா முதற்கட்டமா தான் 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்க போறாங்க. கூடுதலா இன்னும் 4 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை வரும் காலத்துல உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை தற்போது INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை எப்படி கட்டுனாங்களோ அதே திட்டத்தை பயன்படுத்தி கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா ஒருபுறம் தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் மற்றும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை அதிவேகமா டெவலப் செய்து வந்து கொண்டிருந்தாலும் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை இயக்குவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தற்போது இந்தியாவிடம் சரியா இல்ல. அதாவது நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை ரகசியமா இயக்கணும். சாதாரண போர்க்கப்பல்களை நிறுத்தி வைப்பது போன்று துறைமுகங்கள்ல நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை நிறுத்தி வைக்க கூடாது. எதிரிகளோட உளவு சேட்டலைட்டுகளோட கண்ணில இருந்து தப்புவதற்காக ரகசியமான இடத்துல இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துவாங்க. அப்பொழுதுதான் எப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பேஸுக்கு வருது, திரும்பி எப்போ ஆபரேஷனுக்கு கிளம்புது அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக தான் இந்தியா இந்த INS வர்ஷா அப்படிங்கிற இந்தியாவின் முதல் நியூக்ளியர் சப்மரீன் பேஸ கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த INS வர்ஷா நியூக்ளியர் சப்மரீன் பேஸ ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல விசாகப்பட்டினத்துல இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 2 வருடங்கள்ல INS வர்ஷா சப்மரீன் பேஸ் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த INS வர்ஷா ப்ராஜெக்டோட செகண்ட் பேஸுக்கு தேவையான நிதிய 2010 இருந்து ஒதுக்கப்படாமல் இருந்தது. ஆனா பாரத பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றவுடன் 2018 INS வர்ஷா பேஸ டெவலப் செய்யும் வேலைகளை வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2018 தொடங்கப்பட்டாலும் கடந்த 6 வருடங்களா இந்த சப்மரீன் பேஸ கட்டும் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. தற்போது இந்த ப்ராஜெக்ட் முடிவடையும் தருவாயிலே இருக்குது. இந்த INS வர்ஷா சப்மரீன் பேஸ் இயங்கும் நிலைக்கு வரும் பொழுது பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நேவல் பவர் டைனமிக்ஸ மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த INS வர்ஷா பேஸ 3.75 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த
சம்மரின் பேஸ்ல 12 நியூக்ளியர் பவர் சம்மரின்களை நிறுத்தி வைக்க முடியும். தற்போது உள்ள சிறிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இந்தியா வரும் காலத்துல கட்ட உள்ள SY கிளாஸ் போன்ற மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்த சம்மரின் பேஸ்ல நிறுத்தி வைக்க முடியும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற குவாட் நாடுகளுடனான செக்யூரிட்டி கோஆபரேஷனை அதிகப்படுத்துவதற்கு இந்த INS வர்ஷா பேஸ் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சீல இந்திய கடற்படை தன்னுடைய நேவல் பவரை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு இந்த கடற்படை தளம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்த நியூக்ளியர் சம்மரின் பேஸ் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டால் இந்திய கடற்படையில இயக்கப்படும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவால ரகசியமா இயக்க முடியும். இந்தியா உருவாக்கும் INS வர்ஷா நியூக்ளியர் சம்மரின் பேஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு மிக அருகில் இருக்குது. இதனால நியூக்ளியர் சம்மரின்களை மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரால உதவி செய்ய முடியும். இந்தியா ஒரே நேரத்துல நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்களை உருவாக்குவது, நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சம்மரின்களை தயாரிப்பது, நியூக்ளியர் பவர்ட் சம்மரின்களை இயக்க தேவைப்படும் சம்மரின் பேசஸ உருவாக்குவது போன்ற பல விஷயங்களை ஒரே நேரத்துல செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தெளிவான திட்டமிட்டு இந்தியா இந்த ப்ராஜெக்டுகளை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனா மற்றும் பாகிஸ்தான எதிர்கொள்வதற்கு இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சம்மரின் பேசஸ் இந்தியாவுக்கு உதவி செய்யும். தற்போது இந்திய கடற்படையில 16 டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த 16 சம்மரின்கள்ல பல சம்மரின்கள் அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல ரிட்டையர் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்களையும் புதிதாக படையில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் பிரான்சுடன் 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சம்மரின்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனியுடனும் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்களை கட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்திய கடற்படையோட வலிமையை அதிகப்படுத்துறதுல இந்தியா தற்போது கட்டி வரும் நியூக்ளியர் பவர்ட் சம்மரின்கள் மிகப்பெரிய பங்களிப்பு பண்ண போகுது.